ரன் அவுட்டும் ஒரு வாஷ் அவுட்டும் T20 வேர்ல்ட் கப் 2026ல மிகப்பெரிய இம்பாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஏகப்பட்ட டீம்ஸ் இதனால பாதிச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ ஒரு ரன் அவுட் ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தானுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த ஒரு முக்கியமான மேட்ச். ஆப்கானிஸ்தானுக்கு ஜஸ்ட் 2 runs தேவை, 3 பால்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல லபராக் வந்து பவுலிங் போடுறான். ஸோ அந்த பால் ஒரு ஃப்ரீட்டான பால் தான், எங்க வேணாலும் அடிக்கலாம். ஸோ அந்த பாலை நூர் அஹ்மது அடிக்கிறாரு, அது 2 ரன் ஓடுறாங்க. ஸோ 2ஆவது ரன் ஓடும்போது ஃபஜல் ஃபாரூக் ரன் அவுட் ஆயிடுறாரு. இந்த இடத்துல மேட்ச் வந்து டை ஆயிடுச்சு. ஃபஜல் ஃபாரூக் என்ன தப்பு பண்ணாருன்னா டைவ் அடிக்காம விட்டாரு. டைவ் அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் கையில வந்திருக்கும். பட் அவர் டைவ் அடிக்காம விட்டனால மேட்ச் டை ஆகி 2 சூப்பர் ஓவர் ஆகி சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாங்க. இந்நேரம் அவர் டைவ் அடிச்சிருந்தாருன்னா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கா இந்நேரம் எலிமினேட் ஆயிருப்பாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் அழகா சூப்பர் 8 போக வேண்டியது. பட் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா உள்ள போயிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் வெளியே போயிருந்தாங்கன்னா இந்நேரம் இந்தியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், நியூசிலாந்து மாதிரி டீமுக்கு ரொம்ப ஒரு போனஸா இருந்திருக்கும். பட் இந்த ரன் அவுட் வந்து இந்த டோர்னமெண்டோட கம்ப்ளீட் ஸ்பிரிட்டே மாத்திடுச்சு. நெக்ஸ்ட் வாஷ் அவுட். ஜிம்பாப்வேக்கு ஐர்லாந்து நடக்கிற இந்த மேட்ச் வாஷ் அவுட் ஆகி 2 டீமுக்கு ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஆனது என்ன டீம்னா அது ஆஸ்திரேலியா. ரொம்ப பாவம், ஆஸ்திரேலியா டீம் வெளியே போயிட்டாங்க டோர்னமெண்ட் விட்டு. ஜிம்பாப்வே ஐர்லாந்து கூட தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா ஜிம்பாப்வே டீமுக்கு 2 கேம் பேலன்ஸ் இருக்கு. ஒன்னு ஐர்லாந்து கூட, இன்னொன்று ஸ்ரீலங்கா கூட. ஸோ சப்போஸ் ஐர்லாந்து கூட தோத்து ஸ்ரீலங்கா கூட தோட்டாங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு கடைசி கேம் வந்து ஓமன் கூட தான். ஆஸ்திரேலியா ஈஸியா ஓமனை ஜெயிச்சிருக்கலாம். ஸோ ஆஸ்திரேலியா டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கு. பட் ஜிம்பாப்வேக்கு ஐர்லாந்து நடந்த மேட்ச் நோ ரிசல்ட் ஆனனால ஸோ ஆஸ்திரேலியன் டீம் இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ நோ ரிசல்ட் கம்ப்ளீட் டோர்னமெண்டோட ஸ்பிரிட்டே மாத்திருக்கு. ஸோ ஆஸ்திரேலியன் டீம் தான் உள்ள வந்துட்டாங்கன்னா சூப்பர் 8 பயங்கரமா இருந்திருக்கும். இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் இருந்திருக்கும். இப்போ ஜிம்பாப்வே உள்ள வந்ததுனால இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வேவா மாறி இருக்கு. ஸோ இப்படிதான் ஒரு ரன் அவுட்டும் ஒரு வாஷ் அவுட்டும் இந்த வருஷம் நம்ம T20 வேர்ல்ட் கப்ல கம்ப்ளீட் கேமோட ஸ்பிரிட்டே மாத்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி